வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ல என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல வந்து எல்லாரும் பணம் வாங்கியிருக்காங்க. அப்ப பணம் வாங்காதவங்க புதுசா எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறது? அப்படி இல்லைன்னா நாம ஏற்கனவே முகாம்ல மனு கொடுத்திருந்தாக்கல அதை எப்படி நம்ம மறுபடியும் பதிவு பண்றது? அப்படி இல்லைன்னா பதிவு பண்ணதோட ஸ்டேட்டஸ் எப்படி பாக்குறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. அதே போல வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நாம இலவசமாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஒரு இடத்துல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து ஷோ பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல சந்தேகம் இல்ல மறுபடியும் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கல நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். இப்போ வாங்க இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல போயிட்டு kmut.tn.gov.in அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறைதீர்வு நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே வந்து 2ஆம் கட்ட முகாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வந்து நீங்க டிசம்பர் மாசம் நடந்தது. அந்த டிசம்பர் மாசத்துல யார் யாரெல்லாம் வந்து மனு கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இதுல வந்து நாம பதிவு பண்ண முடியும். அப்படி நீங்க டிசம்பர் மாசம் நடந்த முகாம்ல வந்து நீங்க மனு கொடுக்கவில்லை அப்படின்னாக்கல இதுல வந்து நிச்சயமா நாம பதிவு பண்ணவே முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விண்ணப்பதாரர் பெயர்னு இருக்குது. நான் வந்து ஒரு பேர் உதாரணத்துக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி குடும்பத் தலைவர் பெயர் இருக்குது. குடும்பத் தலைவர் பேர் கொடுத்துட்டேன். அடுத்து கைபேசி எண் கேட்குறாங்க. கைபேசி எண் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண் கேட்குறாங்க. ரேஷன் கார்டு நம்பர் போட்டு கெட் ஓடிபி அப்படின்றத நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்தனாக்கல என்னுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டதுன்னு வந்துருச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு எனக்கு வந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வெரிஃபை ஓடிபி கொடுக்கலாம். ஓடிபி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைதீர்வு வகை அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல குறைதீர்வு வகையில பார்த்தீங்கன்னா உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன், ஆனால் உரிமை தொகை வரவில்லை அப்படின்னாக்கல நீங்க ஏற்கனவே டிசம்பர் மாசத்துல வந்து மனு கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னாக்கல இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கல குறுஞ்செய்தி வரப்பட்டது ஆனால் உரிமை தொகை வரவில்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது அப்படி இல்லாட்டி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹1 மட்டும் அனுப்பி சென்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் உரிமை தொகை வரலனாக்கல நீங்க இதை கொடுங்க. அப்படி இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா பிற காரணங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்க. இதை நீங்க பிற காரணங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ கோரிக்கை என்னவோ அதை வந்து இந்த இடத்துல தமிழ்ல சுருக்கமா டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து கிடைக்கும். உங்கள் குறைதீர்வு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்து அப்போதைக்கு கிரீன்வேஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்க வச்சு அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து 2ஆம் கட்டத்துல வந்து மனு கொடுத்தவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க 2ஆம் கட்ட முகாம் வந்து மனு கொடுத்துருக்கீங்க. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க மறுபடியும் ஆன்லைன்ல வந்து மறுபரிசீலனையே செய்ய முடியாது. நீங்க வந்து இப்ப சொன்ன மாதிரி நீங்க அப்பீலும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன்னா இல்ல, இதே கைபேசி எண்ணில் குறைதீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது, குறைதீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டுல வந்து ஏற்கனவே நீங்க மனு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வெரிஃபிகேஷன் முடியல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இது. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் உங்களுடைய மனு வந்து. இப்படி வந்துடுச்சு அப்படின்னாக்கல நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க வந்து ஏற்கனவே ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கார்டு வந்து நம்ம மறுபடியும் ரீசப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஃபார்ம் ஏற்கனவே சீனியாரிட்டி படி முன்னாடி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல இதுல இந்த மகளிர் உரிமை திட்டத்தை பெறறதுக்கு புதுசா விண்ணப்பங்கள் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னாக்கல புதுசா வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணவே முடியாது. இப்போதைக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து புது அப்ளிகேஷன் வந்து கிடையாது. ஃபியூச்சர்ல ஒருவேளை உங்களுக்கு புது அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னாக்கல நாங்க உங்களுக்கு அதை பத்தின வீடியோஸ் வந்து நாங்க போடுவோம். அப்போ நீங்க எங்களுக்கு கால் பண்ணவும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி உங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். இந்த சர்வீஸ் மட்டும் இல்ல, இதை விட எந்த ஒரு கணினி மயம் இ சேவை சம்பந்தப்பட்ட சேவையா இருந்தாலுமே நம்மளுடைய சாமி இ சேவை சேனல் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பார்வையாளர்களுக்கும் இலவசமாவே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரா இல்லை அப்படின்னா இப்பவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிடுங்க. அதே போல நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னாக்கல இல்ல அந்த திட்டத்தை நீங்க பயன்பெறும் அப்படின்னாக்கல நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாம செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம். இனி அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.